வெல்கம் மக்களே. வணக்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியர்ஸ். ஸோ ரொம்ப சப்பையாக போய்கிட்டு இருந்த ஐபிஎல் இப்போது செம்மையாக சூடு பிடிச்சிருக்கு. ஒரு 15-20 கேம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செம்ம எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். ரெண்டு சைடு கிட்ட இருந்துமே ஒரு செம்ம இன்டென்ட், செம்ம அதிரடி சிக்ஸர்ஸ், ஃபோர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், யாக்கர்ஸ், ஸ்லோயர் பவுன்சர், ஸ்பின்னர் பவுன்சர் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இந்த மேட்ச்சில் பார்த்துட்டோம். ஸோ எம்ஐ வர்சஸ் ஆர்சிபியில் ஆர்சிபி வந்து சூப்பராக விளாடி லாஸ்ட் ஹோல் தேர் நர்வ்ஸ் அண்ட் சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சை. ஸோ ரசிகர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த கிறிஸ் வந்து சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த வீடியோ ஜாயின் பண்ண முடியலன்னு வருத்தத்தை தெரிவிக்க சொன்னாரு. கண்டிப்பா கண்டிப்பா பயப்படல, வருவான், நாளைக்கு வருவான் கண்டிப்பா. அடுத்த வீடியோல வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸையும் அவங்களோட இதையும் தைரியமா எதிர்கொள்வேங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சீக்கிரம் வருவான்னு நம்புவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மேடி ஒன்ட்டு ஸ்டார்ட் பண்றேன்டா. சொல்லு இந்த மேட்சோட தாட்ஸ். ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிக்கணும். இதாண்டா ஐபிஎல், அந்த மாதிரிதான் இருந்தது கேம். ஒரு 15 நாள் ஆரம்பிச்சதுல இருந்து 100-200 அடிச்சிடறானுங்க, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா படுத்துரு, இல்ல 150 அடிச்சுட்டு ஸ்லோவா செஸ் பண்றானுங்க, இல்ல ரெண்டுமே வந்து என்னடா இது இப்ப ஆடுறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இதுதான் ஒரு ஈவென்ட் கான்டெஸ்ட். ட்ரூ விக்கெட்ல பயங்கரமான கேமா இருந்தது. அதுவும் சரி, இதுவே பழைய ஆர்சிபியா இருந்தா மேட்ச் ஹர்திக் பாண்டியா அடிச்சவனே விட்டுருப்பானுங்க. இந்த ஆர்சிபியில உட்கார்ந்து ஆக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு பேர் தேவையில்ல, எனக்கு அந்த ஃபைட் கொடுக்குற பிளேயர்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு 2 பவுலர் நச்சுன்னு ரிட்டன்ஷன்ல இருந்து யாஸ்டே ரிட்டைன் பண்ணதுல இருந்து, அதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார் எடுத்ததாகட்டும், குருணால் பாண்டியா. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் குருணால் பாண்டியாவை. மக்களே வீடியோ யாராவது ப்ரிவியூ பார்க்கணும்னா போய் பாருங்க. 4 minutes 50 secondsல சொல்லியிருப்பேன் குருணால் பாண்டியா தான் கேம் சீல் பண்ண போறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சீல் பண்ணான். இவங்க ஒருவேளை ஒரு மிஸ் பண்ணிருந்தா அந்த லியாம் லிவிங்ஸ்டன் வந்து மிடில் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஐ எம் கிவிங் கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் டு ரஜத் படிதர். ரஜத் படிதர் வந்து செம்ம பிரெயினியா யூஸ் பண்ணிருக்கான் பவுலர்ஸ் எல்லாம். யாஸ் டேல கூப்பிட்டு ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி அந்த ரிசோர்சஸை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். அந்த பிச்சில் மும்பைல டிஃபெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸியே கிடையாது. அதை அவ்வளவு சூப்பரா பண்ணி காமிச்சிருக்கான். ஃபுல் கிரெடிட்ஸ் டு தி என்டையர் டீம். அதாவது ஒரு டீமா பர்ஃபார்ம் பண்ணா எப்படி வந்து வின் பண்ணான்றதுக்கு ஆர்சிபி ரைட் எக்ஸாம்பிள். தேர் ஆன் ரைட் ட்ராக் டு சீல் த ஃபர்ஸ்ட் ட்ராஃபி இஸ் தேர் பிளேயிங் திஸ் கண்டினியூஸ்லி. இன்னும் கொஞ்சம் ஓட்டைகள்லாம் இருக்கு. அந்த மிடில் வந்து கொஞ்சம் அந்த பேட்டிங் கொஞ்சம் சொதப்புது. ஜிதேஷ் சர்மா தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பட் செம்மையா பேசினாங்க, செம்மையா பண்ணாங்க, செம்ம கேமு. ஒரு ட்ரூ கேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஓவர்லாம் வந்துருமோன்னு நினைச்சேன். செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ஷன்ல பண்ண ஒர்க் வந்து இப்ப உங்களுக்கு பே ஆஃப் ஆகுது. இதே கான்பிடன்ஸோட இன்னும் மேல போவாங்க நம்புறேன். ஸோ தில் கால்ஃபை. சூப்பர்ரா. டக்குன்னு மேட்சோட சம்மரைஸ் பண்ணிட்டேன். ஸோ கார்த்தி உன்கிட்ட கேட்குறேன்டா, ஒரு ஆர்சிபி ஃபேன். ஸோ ஒரு செம்ம அதான் ஆக்ஷன், அது நிறைய இதை கடந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச். சரி ஓகே, சரி ஓகே. அப்போ சவுந்தர் நான் உன்கிட்ட கேட்குறேன்டா, நீ சொல்லு உன்னோட தாட் சொல்லு. இது உண்மையிலே இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு ஹோல்சம் மேட்சா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கோரும் 200 மேல வந்துருச்சு. கிங் கோலி ஸ்பெஷல் நாக் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் ரஜத் பத்திடர்ஸோட கேப்டன்ஸ் நாக்குன்னு ஒன்று இருந்துச்சு. ஃபினிஷிங் எப்படி கொஞ்சம் ஸ்கோர் கடைசி கொண்டு போவான்னு பார்த்தோம். விக்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது விஜய் சர்மா வந்து அடிச்சு கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் இது பவுலிங்லயும் எல்லாத்தையும் பவுலர்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாப்புல. சிஎஸ்கேயும் ஜெயிச்சிட்டாங்க, மும்பையும் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு அந்த வடசென்னை இன்ட்ரோ சீன் தான் ஞாபகம் வருது. அந்த ஜெயில இருக்கும்போது உங்களெல்லாம் இப்படி பாக்குற மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரியா, நம்ம சிஎஸ்கே மும்பை உள்ள இருக்கிற மாதிரி வெளில ஆர்சிபி இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி, அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கு அடுத்த சீன் கஷ்டமா இருக்குண்ணா. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன தெரியுமா வரும்? டேஷ் கப்ப ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்ற மாதிரி சமுத்திரக்கணி சொல்லுவான்ல, அதுதான். பேசிட்டோம், நல்ல கேம், இதே கண்டினியூ ஆகட்டும், பார்ப்போம். கப்பு ஜெயிச்சுட்டு பேசுற மாதிரி. எங்களுக்கு வந்து இப்ப 3வது கப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே 2 கப்பு வாங்கிட்டோம். இப்ப 5 டைம் சாம்பியன் மும்பை ஒன்று அடிச்சிட்டோமா. ஸோ 3வது கப்பு நாங்க அடிச்சிட்ட மாதிரி இது நாங்க 3வது கப் கொடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிறிஸ் தான் வந்து தவறான விஷயம். இல்ல அதுதான் கிறிஸ்டுக்கு வந்து ப்ரிவியூல வரல. அவனுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ என்னன்னா, நம்ம இது நீங்க ட்விட்டர்ல முஃபாடல் போக்ரான் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் வந்து அவன் வந்து அந்த ஸ்டாட்ஸ் கொடுப்பான். என்னன்னா வந்து அந்த வின்னிங் பர்சன்டேஜ் ஆர்சிபிக்கு ஒரு அந்த லீக் மேட்ச் வந்து பாதி முடிஞ்சிருச்சு.
ஆல்மோஸ்ட் 80% 70% ஆஃப் லீக் மேட்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ ஆர்சிபியோட வின் பர்சன்டேஜ் வந்து 3%. அந்த 3%-ஐ கோலி அண்ட் டீம் கோலி அவங்க வந்து எப்படி 3% 100%-ஆ மேக் பண்ணி பிளே ஆஃப் போனாங்கிறது தான் அந்த ஸ்டோரி. அந்த அந்த வின்னை செலிப்ரேட் பண்ண போய் தான் நாங்கள் அவ்வளோ அக்ரெஷன், அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக செலிப்ரேட் பண்ண போய் அது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ரொம்ப இதாகி காண்டாகி இந்தாங்கடா கப்பு ஜெயிச்ச மாதிரி ஆடாதீங்கடா அப்படின்னு பேசுனாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணவே தவிர சிஎஸ்கே அடிச்சா ஒரு கப்பு தருவாங்க, மும்பை அடிச்சா கப்பு தருவாங்க அப்படின்ட்டு பைத்தியக்கார மாதிரி உட்காந்து ப்ரிவியூல பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. பட் ஸ்டில் இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்ச். செலிப்ரேஷன் பத்தி சொல்ல வெளிய நடந்த அபியூசிங் பேட்டிங் பத்தி தான் நாங்க அதிகமா பேசணும். அவன் செலிப்ரேஷன் இல்ல, பண்றது preview-ல தப்பே கிடையாது. அவன் முடிச்சிருந்தான். நேத்து ப்ரிவியூல அவன் கிறிஸ் சொல்லியிருந்தான். அதுதான் சொல்ல வரேன். 3 ஓகே கப்பு. ஓகே ஸோ இப்போ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்ச். பட் ஆஸ் ஆர்சிபி ஃபேனா நான் என்ன நினைக்கிறேன், சோக் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். குணால் பாண்டியா, சாரி ஹர்திக் பாண்டியா அண்ட் திலக் வர்மா முடிச்சிட்டாங்கடா. மறுபடியும் ஆர்சிபி இன்னொரு சோக்கா பழைய ஆர்சிபி மாதிரி போறாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில் புல் ஆஃப் பண்ணாங்க புவி அண்ட் செல்வுட். டக்குன்னு அந்த 2 விக்கெட் காலி பண்ணாங்க. பட் ஸ்டில் குணால் பாண்டியா அந்த கடைசி ஓவரை சூப்பராக ஹேண்டில் பண்ணா. அவன்கிட்ட அந்த ஒரு ஆயுதம் வச்சிருக்கான், பவுன்சர் வச்சிருக்கான். ஒரு ஸ்பின்னர் டக்குன்னு பவுன்சரை போட்டு விக்கெட் எடுக்கிறதுன்றது. ஆமா, அந்த 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 டேக்லைனை மாத்திரணும்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம்லாம் கிடையாது. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ஸ்பின் அப்படின்னு ஒரு 3-4 லைன் டேக் சேர்த்து கொடுக்கலாம். சொல்லு மேடி சொல்றான். அவன் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து நான் வேணா பின்னாடி போய்க்கவா அப்படின்னு சொல்லி அம்பையர்ட்ட கேட்டா 3 பாலுக்கு அப்புறம், அதெல்லாம் நீ போக கூடாது பாதிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள? ஆனா எனக்கு டவுட் இது உண்டுடா, நம்ம இந்த மேட்ச்ல கூட பண்ணாங்களே, அது பேர் நம்ம T20 இதுல அப்போ நவாஸ் போட்ட. பட் தெரியல அவங்க என்ன பண்ணாங்க, அதான் பந்து நெத்திக்கிறதா கிரிக்கெட் அடிக்கலாம் சார், இவன் கொண்டு விடுன்ற மாதிரி ஜட்ஜே பண்ண முடியாதுடா. சைக்கிள் சைக்கோ மாதிரி பாலை வச்சு நெத்திலே அடிக்கிறான். என்னன்னு ஆட முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கடைசி பால் ஸ்லோ பால் போட்டான். இது அதுல அது நீ சொன்ன கார்த்தி, நீ சொன்ன மாதிரி அது செம்ம லீத்தல் டெலிவரி. ஏன்னா நீ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து நீ இன்னும் ஸ்லோயரோ இல்லை ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறானோ இல்லை பேக் ஆஃப் ஹேண்டிலீரா இல்லை பவுன்சராங்கிறத அவன் ஓடி வருவான், நீ அதுக்குள்ளே ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் போட்டுட்டு நீ ரெடியாக இருப்ப. அவன் ஹேண்டோட மூவ்மெண்ட்டை வச்சு நீ வந்து ஜட்ஜ் பண்ணி ஷார்ட் பால் போடுறான்னா நீ பேக் ஃபுட் போயிடுவேன், இல்லை உள்ளே போடுறான்னா நீ வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஸ்லாட்டுக்கு அடிக்க போயிடுவேன். ஆனால் இவன் இது போடுறதுனால ஸ்பின் போட்டால் நீ எப்படி நிற்பேன்? எல்லாம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் நிற்போம். அவன் டக்குன்னு குத்தி ஏற்றுற எப்படின்னா மாங்காய் அடிக்கிற மாதிரி இருக்கும். சக்குன்னு ஓடுந்து அடிச்சு வச்சுக்கோங்க, ரியாக்ஷன் டைம் இருக்காது. ஷார்ட் பாலே இருந்தாலும் உன்னால் புல் அடிக்க முடியாது, உனக்கு இதில் புல் அடிச்சு உன்னால் அடிக்க முடியாது. ஸோ நல்ல லீத்தல் டெலிவரி. பவுலிங் ஆக்ஷனை நம்ம முன்னாடி இந்த பவுலிங் ஆக்ஷன் நம்ம முன்னாடியே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்த்திருக்கோம். அப்ரிடின்னு ஒருத்தர் ஓடி வந்து மங்கு அதுதான் இவ்வளவு ஃபாஸ்டா வராது, எல்லா பாலும் வராது. இவன் வந்து எப்படின்னா அந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க பாத்தியா நெட்ஸ்ல, எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் போடுறான். அவங்களாவது கொஞ்சம் கிட்ட வந்து போடுவாங்க, இவன் அங்க இருந்து போடுறான். ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பட் இந்த கேம்ல இப்படிதான் போட்டான்னு பயங்கரமா போட்டான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சதுதான் வந்து இந்த வைடு போனா கூட பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஓகே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், கேமை டீப்பா கொண்டு போயிருந்தா ஆர்சிபி காலியா இருப்பாங்க. அவனுக்கு அப்படி பட்டதுனால கண்டிப்பா அது பட்டுன்ற கான்பிடன்ஸ் தான் ஆடிப்பானா, அந்த மாதிரி ஆடினான். இட் வாஸ் ஆல் இந்த கேம். பட் நல்ல கேம் பார்த்தோம். சாட் ஃபார் மும்பை. ஓகே, ஸோ என்னோட இது என்னன்னா, இந்த மேட்ச் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக ஆடினது பெங்களூர். ஏன்னா அவங்க இது பார்க்குறதுக்கு மேபி டைட்லி பாய்ஸ்டு கான்டெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஓவரால் ஹைன்சைட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 75% மேட்ச்சில் எப்போவுமே இருந்தது ஆர்சிபி தான். ஸோ மும்பை வந்து அந்த சூரியகுமாரும் வில் ஜாக்ஸும் ஆடும்போது நான் அவ்வளோதான் ஆர்சிபி வின்னு. இது நான் எப்படி ஆரம்பிக்கலாம் வந்தேன்னா, மக்களை யார் மேட்ச் பார்க்கலன்னா நேற்று சிஎஸ்கே பார்த்த மேட்ச்சை திரும்ப ரிப்பீட்டுன்னு சொல்லி தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். வந்து ஹர்திக் பாண்டியா வந்து நான் 2 இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்து தோனி மாதிரி அந்த கால்குலேட் நம்ம லாஸ்ட்டாக பேசி போகலாம், அந்த கால்குலேட் பண்ணி டீப்பாக கொண்டு போகலாங்கிற மாதிரி பண்ணிவான், வந்து ஸ்லோவாக ஆடி போகலான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, வரும்போதே ஒரு டார்னிஷ் மோட தான் வந்தான். ஃபஸ்ட்டு பாலே 6, அது வந்து நல்ல ஒரு இதாக தான் இருந்தது. ஆனால் அந்த லாஸ்ட் எங்கே சொதப்பினான்னா, அங்கே ஒரு பவுலர் ஷாட்டுன்னு தெரியும், ஏசுவல் போட்டுட்ருக்கான். 2 ஓவர் 28 ரன்ஸ் தான். ஸோ என்னன்னா லாஸ்ட் 2 ஓவர் இருந்தது, 2 ஓவர் 28 ரன் இருக்கணும். திலக் அண்ட் ஹர்திக் இருந்தாங்க. அப்போது ஒரு பவுலர் ஷார்ட் ஆகும், எப்படின்னாலும்
குர்னலுக்கு ஒரு ஓவர் இருக்குது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஓவரில் ஒரு 6ம் ஒரு 4 மட்டும்தான் வந்தது. ஒரு 18 இருந்தாங்க. 2 செட் பேட்ஸ்மேன் அவுட்டு, திலக்கும் அவுட்டு, ஹர்திக்கும் அவுட்டு. அப்போ ஏன்னா நீ நினச்சி பாரு, 6 பால் 18 ரன்னு, ஹர்திக் ஆன் ஸ்ட்ரைக். அப்போ ஃபேவரட்ஸ் வந்து மும்பை எம்ஐயாக தான் இருக்கும். ஏன்னா 6 பாலில் 3 பால் கனெக்ட் ஆனால் போதும், ஹர்திக்கு மேட்ச் சீல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ பேய் ஃபார்மில் இருக்கான் ஹர்திக். அடித்த அடி எல்லாம் க்ளீன் ஹிட்டிங் ஸ்ட்ரைக்கு. ஸோ அதான் இது நல்ல டைட்லி பாய்ஸ்டு இது. பட் ஆனால் குடோஸ் டு பெங்களூர். ஸோ நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அந்த இடத்துல பதட்டப்படாமல் செமையாக பிடிச்சி போட்டு நல்லா குட் வின். சௌந்தர் சொல்கிறான். வில் ஜாக்சன் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா இருக்காப்ல இல்ல, டிம் டேவிட். அவர் வந்து மும்பைக்கு பண்ணதை வில் ஜாக்ஸ் ஆர்சிபி பண்ற மாதிரி தோணுது. இவங்க வில் ஜாக்ஸ் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணலாம். இவங்க ஏன் மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ரயன் டெக்கல்டன் இருக்கப்போ வில் ஜாக்ஸ் ஆடுற அவசியமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி ப்ரிவியூல சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், பார்த்துருந்தா தெரியும். கார்பின் போஸ், I'm not sure அவர் எக்ஸாக்ட் நேம் ஸ்பெல் பண்ணதில்ல. அந்த போஸ்ன்றவன் வந்து அவன் வந்து பேஸ் கொடுப்பான். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யூ கேன் ஃபினிஷ் டு இந்த போல்ட் ஆன இடத்துல வந்து போஸ் ஆடினான்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நம்பர் 3 ஆடுறதுக்கு ஆளா இல்ல. சூரியகுமார் இறக்குவான், திலக் மாறுவான். எதுக்கு நீ வில் ஜாக்ஸ் நம்பர் 3 இறக்கி வைக்கணும்? அதுக்கு பதிலாக நீ வந்து ஒரு ஹிட்டர் கம் பேசர். இவங்க ரொமாரியோஷிப் எல்லாம் ட்ரை பண்ணாங்க போன சீசன்ல. அதுக்கு பதிலாக இந்த பாஷ்ன்ற மாதிரி பிளேயர் ஆடுனா, இல்ல பெவான் ஜேக்கப்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், இஸ் த்ரூ பினிஷர் லைக் அந்த மாதிரி பிளேயர் எஸ்எட் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக போஸ் கொண்டு வந்தா உன்னால 2 ஓவர் தள்ள முடியும் பேஸ்ல. அண்ட் மோரோவர் ஈ கேன் ஹிட் இந்த பாட்டம். அந்த போல்ட் இடத்துல அவங்க வந்து இறங்குவான்றது என்னோட தாத்து. இதுக்கப்புறம் மாத்தி என்னன்னு தெரியல. பட் ஆனா வில் ஜாக்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கை கொடுத்தது வந்து ரிவர்ட் ஆயிடுச்சு. வில் ஜாக்ஸ் கை கொடுத்து கண்டிப்பா பவர் பிளேல ஒரு ஓவர் போடுறான், கண்டிப்பா அடிக்கிறானுங்க. அதுதான் வில் ஜாக்ஸ் கை கொடுத்தது வந்து ஸ்கெட்ச் ஆர்சிபிக்கு இல்லடா, ஸ்கெட்ச் மும்பைக்குன்ற மாதிரி போச்சு பாவம். பவர் பிளேலே ஆர்சிபி வந்து நல்லா ஒரு அந்த டிகே ரோல பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காப்ல, வந்துவாப்ல நினைக்கிறேன். ஆனா எல்லா மேட்ச்லயும் அடிக்கணும். டிம் டேவிட் தான் சித்தப்பா. இல்ல டிம் டேவிட் தான் அரிசி. மும்பை வைத்தறிச்சலா வேண்டாம், காசு கொடுத்தவங்களை பொலாட விட்டுட்டு உங்களை ரீடைன் பண்ண வேண்டாம் தான் இருக்கும். ஏன்னா புது டிம் டேவிட் பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப இவங்க 3 கோடி 2 கோடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். அதான் டிகேவோட சௌதர் சொன்ன மாதிரி டிகேவோட ரோல் வந்து கடைசி ஒரு 2 மேட்சா வந்து டிம் டேவிட் தான் இது பண்ணிட்டு இருக்கான். வருவான் கடைசி ஓவர் 2 ஓவர் வருவான், 6 4 தான் பறக்க விட்டு. மும்பைக்கும் இப்படிதான் வருவான். ஆனா என்ன எல்லாமே நல்லா அடிக்கிறான். அதுதான் ஒன் மோர் பாயிண்ட் மிஸ் பண்ண மாதிரி. இந்த கேமை வின் பண்ணதுக்கு ஒரே ஒரு பிளேயர் முக்கியமா ஒரு 80% காரணம் சொல்ல முடியாது, 60-70% காரணம் வந்து ஜிதேஷ் சர்மா. கரெக்ட். அவன் ஜிதேஷ் சர்மா வந்து அப்படியே கேம் அப்படியே கையில கொண்டு போயிட்டான். அவன் அடிக்கலன்னா அந்த இடம் ஆக்சிடென்ட் ஆகாது. ஒரு 200 கூட முடிஞ்சிருக்கும். செம்மையா ஆடினான். பும்ராவா யாரு எதுவும் கிடையாது எனக்கு. பிளேயரை பார்த்து செம்மையா ஆடினான். அந்த பின்னாடி இந்த பிளிக் எல்லாம் தப்ப அப்படியே தினேஷ் கார்த்திக் காப்பி மாதிரி இருந்துச்சு. கான்பிடென்டா ஆடணும், பயங்கரமா அந்த ரோலுக்கு செட் ஆயிடுச்சு. இவங்க ஸ்லோ பிச்சஸ்ல மட்டும் தான் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி பாட்டா பிச்சஸ் எல்லாம் கொடுத்தா பயங்கரமா அடிப்பானுங்க. ஸ்லோ பிச்சஸ்ல எங்கால் 110 அவர் தான் கொண்டு பண்ணுவார். ஓகே ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி. ஏன்னா நீங்கள் இந்த கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது எல்லா ஃபேஸ்லேயுமே ஒரு ரன் வந்து அந்த ஹர்திக் பாண்டியாவோட ஹீரோயிக்ஸுக்கு அப்புறம் 1 ரன் 2 ரன் வந்து எம்ஐ கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களால அடிக்க முடியாத ஸ்கோரை ஆர்சிபி அடிச்சிருக்காங்க. அப்போனா ஜிதேஷ் சர்மா அங்கே அடித்த ரன் தான் இது 18வது ஓவர் சடன் ஓவர் 5 ரன்னோ 6 ரன்னோ தான் வரும். 19 ஓவரை நொறுக்கி அள்ளிட்டான் 20 ரன்னு. திரும்ப லாஸ்ட் ஓவர்லேயும் ஒரு 10 ரன் கிட்ட போச்சு. அண்ட் ஆல்சோ முன்னாடி ஃபுல்லாக அந்த போல்ட் ஓவர்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டான். செம்ம எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங். இன்னொரு டிஃபரன்ஸ் நல்லா போட்டான். ஒன்னு சுயேஷ் சர்மா, ஒன்னு பும்ரா, அவ்வளவுதான். அதே இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா சுயேஷ் சர்மா மிடில்ல 3 ஓவர்ல 13 ரன்னு 4 6 ஏதோ 1-2 பவுண்டரி தான் கொடுத்தான். அந்த 3 ஓவருக்கு அந்த கட்டுப்படுத்திட்டா மிடில்ல. வேற இங்க ஆர்சிபி பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ரஜத் படிட்டார் 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அங்க ரஜத் படிட்டாரோட இன்னிங்ஸ், இங்க சுயேஷ் சர்மா அந்த மிடில் ஆர்டர் வந்து சூரியகுமார் யாதவ் மும்பைல வந்து கேபிட்டலைஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 12 ரன்ஸ். கரெக்ட். ஏன்னா இதோட என்னன்னா அந்த பட்டிதரும் கோலியும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது ஒரு 2-3 ஓவராக வந்து கொஞ்சம் பவுண்டரி இல்லாமல் ட்ரை அவுட்டாக போயிருந்தது. ரன் ரேட் 12 இருந்தாங்க.
திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ம். 11:30 10:30 அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கும்போது கோலி விக்கெட் கரெக்டாக ட்ராப் ஒரு 4-6 வச்சுட்டு கோலி விக்கெட் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா லிவிங்ஸ்டன் வந்து பெருசாக பண்ண முடியல, மேக்ஸிமைஸ் பண்ணல. ஜிதேஷ் சர்மா உள்ள வந்து சதான் அவன் ஜிதேஷ் சர்மா கொடுத்த மொமெண்டம் எங்கே வந்துச்சோ அந்த இடத்துல வந்து எம்ஐக்கு மொமெண்டமே வரல. பவர் பிளேலே 6வது ஓவரை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 6வது ஓவர் தான் எப்பயுமே லான்ச் பண்ணணும். அந்த 6வது ஓவரில் ரன்னே இல்லை சுத்தமாக, 1 ரன்னோ 2 ரன்னோ தான் போச்சு. அந்த ஓவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த 7 8 9 10 4 ஓவரும் ஏதோ கடவுளுக்கு விட்ட மாதிரி என்ன, பேட்லேயும் படலை, ஒரு ஸ்லாகுக்கே போல, சும்மா ஸ்பின்னை வந்து பேக் ஃபுட்டில் போயிட்டு கட் அடிச்சுட்டே இருக்காங்க. கட்டுக்கு பாயிண்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் கரெக்டாக ஆள் வச்சுருக்கான். ஸோ கையிலே மாட்டிகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சூர்யா வந்து அந்த ஒரு லாஃப்டட் மிட் விக்கெட்லேயும் இதுலேயும் போக மாட்டான், அந்த மாதிரி சிப் பண்ணுறான். இது கவருக்கு மேலே டீப் கவரில் ஒரு சிப் பண்ணுறான். அப்புறம் அந்த சைடில் அந்த பேக் ஷாட் ஆடிட்டே இருக்கான். எஸ் தயாலு ஃபுல்லாக பேக் ஆஃப் ஹேண்ட் டெலிவரி. சூரியகுமார் நீ பின்னாடி அடிச்சு இப்படி தொட்டாலே பால் வானத்துக்கு எகிருது, நீ அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி நல்ல பிளான் பண்ணி பேஸ் கொடுக்காம சூப்பரா போட்டாங்க. சௌந்தர் சொல்றாங்க, அதை சொல்லுவாங்க. அதான் ஹர்திக் பாண்டியா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மேட்ச் எப்படி இருந்துச்சு, நம்ம சிஎஸ்கே மேட்ச் மாதிரி தான், மரம் நட்டிட்டே இருந்தானுங்க. அவன் வந்துதான் அடிச்சு கொடுத்தது. நான் நினைச்சேன் நம்மள மாதிரியே விளாடுறாங்க நம்ம பங்காளித்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போய் கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நம்மள மாதிரி 150 அவ்வளவுதான் அப்படி நிப்பாட்டல, 200 இப்படிதான் இன்டென்டோட ஆடணும்னு காமிச்சிருக்காங்க. நாளைக்கு ஆடுறாங்கன்னு பாப்போம். ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவன் நல்லா ஆடுறானுங்க. மும்பை எல்எஸ்சி கூட இப்படிதான் தோத்தானுங்க, 10 ரனோ இவ்வளவுதான் தோத்தானுங்க. இந்த மேட்ச் நல்லா ஆடுறானுங்க. கடப்பார இப்படி தோத்தா பிரச்சனையே கிடையாது, நம்மள மாதிரிதான் தோக்க கூடாது. இன்னைக்கு போனோடனே உங்களுக்கு கேம்னு சொல்லிருக்கு. இந்த 2 மேட்ச் 2 சைடுமே செம ஈக்குவலா போச்சு. அண்ட் அகைன் யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சு தான் ஆகணும். 1 ஹிட் மேபி அந்த 2 பால் ஒரு 6 அடிச்சிருந்தா கூட இன்னொரு பால் 4 ரன் 3 ரன் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதுல எந்த இதுவும் இல்லை. சொல்றா கார்த்திக். ஜெயின் சொன்ன மாதிரி பவர் பிளே வந்து அவங்க லைட்டா லாஸ்ட் ஒரு 2 ஓவர் வந்து இது பண்ணிட்டாங்க. இங்க ஆர்சிபியோட பவர் பிளே பார்த்தீங்கன்னா 75 ஃபில் சால்ட் போன உடனே படிக்கல அதை டேக் ஓவர் பண்ணிட்டான். பிளிஸ்டரிங் நாக் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணா. வேஸ்ட்ரா வந்து 3வது 8 ஒன்று இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த படிக்கல் வந்து சூப்பர்பா பவர் பிளே கேப்டலைஸ் பண்ணி அந்த 70-80 ரன்ஸ் பவர் பிளே கொடுத்துட்டான். அங்கே அது ஒரு டிஃபரன்ஸ். ஆக்சுவலா அதான் படிக்கலுக்கு அதுதான் அவனுக்கு அந்த ரீசென்ட் டொமஸ்டிக் அகாடமி எல்லாருமே யோசிச்சாங்க. இன்கேஸ் சிஎஸ்கே கூட போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ல. அவனுக்கு அந்த டொமஸ்டிக் நல்லா இருந்ததுக்கு அப்புறமா இந்தியன் காலர் கிடைச்சது. அவன் ஹைட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்கான். கபடி அந்த முதல்ல போனோன்னே நீ எதுவுமே யோசிக்காத, உள்ள போய் அடி, அவுட் ஆனா பரவாயில்ல மாதிரி அவனுக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க. அவ்வளவு உனக்கு கோலி இருக்கான் அந்த மாதிரி கிளியர் பிளான் தெரியுது. நிறைய டிகேயோட இன்புட்ஸ் தெரியுது. இல்ல படிக்கல் ஃபில் சால்ட்டு அதான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்க தான் போகிறான். விக்கெட் எப்படி சீக்கிரமாக விழுந்துடும், குவிக்காக ஒரு 5 balls 20, 8 balls 25 அந்த மாதிரி அடிச்சு அவுட் ஆயிடுவான். மிச்சம் இருக்கிற பவர் பிளேயில் கோலி டேக் டவுன் பண்ணுவான். இன்னொரு சைடு நீ வந்து வெயிட் பண்ணாமல் நீ அந்த பவர் பிளே முடியும் போது எங்களுக்கு ஸ்கோர் 70 வேணும், 2 விக்கெட் போனால் போய்க்கோ. ஆனால் 70-75 வந்துட்டு நீ அந்த ரிலே பேட்டன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. மிச்சத்தை வந்து 7வது ஒரு ஸ்பின் போர்டை வருவான், ரஜத் பட்டிதர் உள்ளே வந்து நான் அடித்து நொறுக்கிக்கிறேன் மிச்சத்தை அப்படின்னு சொல்லி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் முடியும் போது ஆர்சிபிக்கு ஒரு ஃபார்மேட் கிடச்சிருச்சு. ஏன்னா எப்பயுமே இம்பேக்ட் பிளேயராக வந்து நான் வந்து ரசிக் தர ஆடுறேன் இல்லைனா சுயாஸ் ஆடுறேன்னு இந்த பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ரசிக் தர்லாம் தேவையே இல்லை. சுயாஸ் சர்மா சூப்பராக போட்டுட்ருக்கான். அண்ட் ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர் ப்ராப்பராக போடுறான். ஸோ குருணால் பாண்டியா ஒரு சைடு கண்டெயின் பண்ணி நல்லா போடுறதுக்கு, இன்னொரு சைடு வந்து சுயாஸ் சர்மா, இந்த 2 காம்போவோட போனால் ஆர்சிபிக்கு வந்து அகைன் பார்க்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் டீம் ஆல்ரெடி செட் ஆன மாதிரி சூப்பராக தெரியுது. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த ஆர்சிபியை பற்றி. ஆர்சிபி வந்து 2 விஷயம் இன்னைக்கு இந்த வாட்டி புதுசாக பண்ணியிருக்காங்க ப்ராப்ளி இந்த சீசன் ஆஃப்டர் த ஆப்ஷன். ஒண்ணு, எந்த பிளேயருக்கும் போல, எந்த பிளேயரை நம்பியும் போல, இந்த பிளேயர் அடிச்சா மட்டும்தான் உண்டு, இந்த பிளேயர் தான் சூப்பர் ஹீரோன்ற மாதிரி எல்லாருமே கண்ட்ரிபியூட் பண்ணி டிக் பண்ணி வின் பண்றாங்க. இன்னொன்னு, அவங்க அதிகமா சொல்லாத ஒரு விஷயம், we are playing with the same 11. இந்த 2மே அவங்க பண்றது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. ஐ மீன் நான் ரொம்ப வருஷமா பாக்குறேன், பட் ஹார்ட்கோர் சிஎஸ்கே ஃபனா இவன் கூட சொல்லலாம், ஐ மீன் ஆர்சிபி ஃபனா இவன் கூட சொல்லலாம், கார்த்திக் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. லைக் ஐடியல் பிளேயிங் வித் சேம் 11 2016 சம்டைம்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இவ்வளவு டாமினண்டா ஒரு 2016 கோலி கண்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருந்து, பட் டீம் ஃபுல்லா போத் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவர் பிளே நான் பார்க்கல.
ஸோ தேர் ஃபார் பெட்டர் தென் மெனி டீம்ஸ். இதுல இருக்க வரைக்கும் காம்படிட்டிவா டெல்லி மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே கோயிங் குட். ஜிடி ஃபார்முலா டீக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பார்க்கணும். ஆமா, இல்ல ஜிடி கூட சம்டைம்ஸ் அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் வேக்கண்டா இருக்கு. பட் டீமா சொல்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பிளேயிங் 11 மாத்தாம எல்லா ஃபார்ம்ல இருக்க மாதிரி இவங்களும் டிசி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ த டீம் டு பீட் போத் டிசி அண்ட் ஜிடி. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் கேம், ஜிடி வெர்சஸ் டிசி வெர்சஸ் ஆர்சிபி. சூப்பர். அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக சொன்ன. ஏன்னா நம்ம ப்ரிவியூலே அதான் சொல்லியிருப்போம், ஆர்சிபிக்கு தான் எட்ஜ் கொடுத்துருந்தோம் நானும் மேடியும். ஏன்னா ஒரு டீமாக நீ கலெக்டிவாக மும்பை பார்க்கும்போது கொடுத்த, இல்லை நான் நீ ஆர்சிபி தான் பும்ரா கொடுத்தேன். இருக்கான்னு மும்பை கொடுத்த. 51 ஆர்சிபி ஆர்சிபி தான் கொடுத்தேன். கொடுத்தா. தலைவன் Okay, தலைவன் sure. தான் 70-13 கிறிஷ் கொடுத்தான். தான் மும்பை கொடுத்தேன். தலைவன் நான் ஏன் அவன் கொடுத்தேன்னா நீ இப்போ பாரு, இப்போ அவன் இங்கேருந்து எப்படா எல்லாருமே அடிச்சாங்க. கோலி ஒரு 67, ரஜத் பட்டிதார் ஒரு 50, ஜிதேஷ் சர்மா ஒரு 41, செம்ம இம்பாக்ட்ஃபுல் நாக்கு. அப்புறம் இவன் பட்டிதர் வர அவன் பேர் என்ன, படிக்கிறது கொண்டரும் வந்தாங்க, படிக்கலும் செம நாக்கு. பவுலிங்ல பாரு, புவி சூப்பரா போட்டான், ஹேசலூட் சூப்பரா போட்டான், கிருணல் பண்டே 4 விக்கெட் எடுத்துட்டான், எல்லாத்தையும் இருக்கும். கவுண்ட் பண்ணிட்டே ஆனா இருக்கும் பாரு. இதை நீ மேன் டு மேன் கம்பேர் பண்ணி பாருங்க. இது சிம்பிளா இன்னும் கொஞ்சம் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஈக்குவல் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரிக்கில்டன் அண்ட் ஃபில் சால்ட் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். Super. திரும்ப நீ ஒன்றன் வாயேன், இன்னும் கொஞ்சம் திலக் வர்மா அண்ட் ரஜத் பட்டிதார் ஈக்குவலாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சூரியகுமார் யாதவ், இங்கே பார்த்தா ஜிதேஷ் சர்மா இங்கே அபோவாக இருக்கும். அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா பார்த்தா இங்கே அபோவாக இருக்கும். இங்கே எல்லாம் பும்ரா பார்த்தா இங்கே அபோவாக இருக்கும். போல்ட் Man to man யாரு வச்சு அப்படி பார்த்தாலும் மும்பை பார்த்தீங்கன்னா தான்டா. மும்பை World பயங்கர Cup மும்பை ஆடா தான்டா இருக்கும். இருப்பானுங்க. Man ஆனா to man எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது மும்பையோட. ஆனா பாரு ஒரு டீம் இது. ஆனா எந்த டீம் ஜெயிச்சிச்சு இன்னைக்கு? டீம் எஃபர்ட்ஸ், ஒரு கலெக்டிவா Absolutely. எந்த டீமா டீம் விளையாண்டவங்க. வந்து விளையாடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். மேன் டு மேன் நீ வந்து அங்கங்க பொறுக்கி பெஸ்ட் பிளேயரா எடுத்து டீம்ல போட்டா கூட அந்த ஒரு கொலாபரேஷன் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு செம இதைத்தான் அவங்க எக்ஸாம்பிள். பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாத்திட்டாங்க இந்த சீசன்ல. எனக்கு மேன் தேவையில்ல, எனக்கு ஃபைட் வேணும்னு சொல்லிட்டு. சொல்றேன் ஹிட்மேன் மட்டும் கொஞ்சம் ஓப்பனிங் இருந்தாப்லனா கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா ஈஸியா இருந்திருக்கும். ஹிட்மேன் அடிப்பாரு கண்டிப்பா. 2027 வேர்ல்டு கப் அடிப்பாரு. அதான் அது வேற என்னன்னே மும்பைல தெரியல, இருக்க ஒரு புவர் மாட்டேன். ரன் ஆஃப் இதுன்னு இருக்கு. அதான் எனக்கே தெரியல இன்னும் ஏன் அந்த டீம் வந்து இன்னும் அந்த 2019க்கு அப்புறம் அந்த ஒரு டீமா இன்னும் அவங்க ஆடவே மாட்றாங்க. 20 ஜெல்லே ஆக மாட்டேங்குது. அதான் 20க்கு அப்புறம் என்னன்னே தெரியல இன்னும். ஸோ அதான் போன வருஷம் ஒன் ஃபேமிலி 2 ஆயிடுச்சு. இப்பதான் ஜெல்லா அதான் இருக்கிறானுங்க. 1 ஃபேமிலி 2 ஃபேமிலி 3 டைம் ஃபேமிலியா எடுக்கும். இருக்கு. அடுத்த சீசன் அடிச்சிருவாங்க. தெரியல நமக்கு. அதை நாளைக்கு பொறுத்து இன்னைக்கு இருந்து இவங்களுக்கு கட்டிட்டாங்க, நாளைக்கு நமக்கு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வேற இப்பதான் ரவுடி கட்டுது. கோவத்தோட இருக்கிறான். போன ஆமா. மேட்ச் தோத்தானுங்க. சரி, ஓகே. ஸோ கார்த்தி, உன்னோட தாட்ஸ், அதான் ஃபைனல் தாட்ஸ் சொல்கிறேன் இந்த மேட்சை பற்றி. ஒரு ஆர்சிபி ஃபேனாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இதாக இருக்குன்னு தெரியல, ஃபர்ஸ்டா செகண்டான்னு தெரியல. பட் அந்த டாப் 4க்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவோம். அந்த 4-ஐ விட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டோம்னா ஆர்சிபியோட அந்த ஃபால் ஆரம்பிச்சிடும். அந்த மொமெண்டம் வந்து பிரேக் ஆகாமல் அந்த டாப் 4க்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா வில் மேக் இட் டு பிளே ஆஃப். பிளே ஆஃப்க்கு அப்புறம் ஒரு மேட்சாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடுத்து எப்படி ப்ளே பண்ணுறோம் தான். மற்றபடி இந்த ப்ரிவியூவில் லூஸ் மாதிரி ஏதாவது வளரிட்டு இருப்பான், ஒரு 3 கப்பு 5 கப்புன்ட்டு. அதை பற்றிலாம் கண்டிப்பாக அவசியம் இல்லை. அவன் வரட்டும், அவன் அடுத்த மேட்ச் வரட்டும். வருவான். அடுத்த மேட்ச் ரிவ்யூக்கு வா. நாளைக்குடா ஆமாம், நாளைக்கு கூட நாளைக்கு நம்ம இருக்கலாம். மேட்ச். ஆமாம். இதில் என்னன்னா இப்போ இந்த இது இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம ஒரு ஜென்ரலாக பார்த்தோம்னா 10 டீமில் ஒரு 2 டீம் தான் கொஞ்சம் அப்படின்னு இப்படின்னு இருக்கு. மிச்சம் இருக்கிற 8 டீமே பயங்கர ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். இந்த நம்ம ஐபிஎல் 3-4-5 பயங்கர காம்படிஷனா இருக்கு. டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டெய்லி பாயிண்ட்ஸ் மாறிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம்னா ஜிடி வந்து ரொம்ப டாப்ல இருந்தாங்க. போன இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோ ரொம்ப டாப்ல இருக்கு. எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ரொம்ப டாமினண்டாக இருந்தான். 14 மேட்ச்ல 10 மேட்ச் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்லேயே இருந்தான் ரொம்ப நாளா. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் யாரும் இல்லாமல் ரொம்ப ஷஃபிள் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த 8 டீம், நல்லா இருக்கும். அந்த 8 டீமுமே செம்ம கம்பேக் இருந்துச்சு. ஏன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் மாதிரி செம்மையாக அடி வாங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ கம்பேக் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுமே நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த காம்போசிஷன்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதான் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐபிஎல் இன்னும் லாங் வே டு கோன்னு சொல்கிறோம். இன்னும் 10 மேட்ச் இருக்கும் ஒரு டீமுக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும். சவுந்தர் ஃபைனல் தாட்ஸ் கேட்கல. சொல்கிறா சந்தோர், உன்னோட ஃபைனல் தாட் சொல்லு. இன்னைக்கு மேட்ச் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோல்சமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்னு நினைச்சிருப்போம். அந்த த்ரில்லிங்கான மேட்ச் இன்னைக்கு கிடைச்சது. பும்ராவோட கம்பேக்கு, கோலியோட ஃபர்ஸ்ட் பால் 6 ஃப்ரம் பும்ரா, அதுக்கப்புறம் டோட்டல் ரன்ஸ் 200 மேல, அதுக்கப்புறம் சேசிங் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஓகே, நம்ம அஸ் அ ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் நமக்கு நாளைக்கு தான் தெரியும். பார்க்கலாம் நாளைக்கு நம்ம டைம். சரி, ஓகே.
சரி, ஓகே. நம்ம இந்த பர்ட்டிகுலர் நல்ல மேட்சை பற்றின ரிவ்யூ இதோட முடிச்சுட்டு நாளைக்கு டபுள் ஹெட்டர். ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஏதோ பிரச்சனை. இந்த மேட்ச் வந்து சாயந்தரம் நடக்கிற மேட்ச் வந்து சண்டேயோட சாயந்தரம் மேட்சாக இருந்தது. ஆ ராம்நவமிக்காக அப்புறம் போஸ்ட்போன் ஏதோ பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மாற்றி அதனால ஓகே மாற்றி இன்னைக்கு நாளைக்கு ஆமா. வச்சிருக்காங்க. அதான் பார்த்தேன், என்னடா வீக் டேல போய் டபுள் ஹெட்டர் இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி குயிக்காக அதில் ப்ரிவியூவும் பார்த்துடலாம். கேகேஆர் ஒரு மாதிரி தோத்துட்டு வர்றாங்க அண்ட் ஹோமில் வந்து ஒரு கேம். ஸோ எல்எஸ்ஜி இது பண்ண போகிறாங்க அண்ட் எல்எஸ்ஜி கொஞ்சம் பவுலிங் இப்போ அவங்களுமே நல்லா செட் ஆகி ஒரு வின்னில் வர்றாங்க. ஸோ அவங்களோட இது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் கேகேஆர் லாஸ்ட் ஸ்டார்ட் மேட்ச் வித் தோத்துட்டாங்களா? மேடி. வின் பண்ணிட்டுல வராங்க. எம்ஐ கூட தோத்தாங்களா தானே? கேகேஆர் வின் பண்ணல, புரியல. எம்ஐ கூட தோத்த மேட்ச் தான் லாஸ்ட் நினைக்கிறேன். கேகேஆர்ல கேகேஆர். கேகேஆர் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே, லாஸ்ட் கேம். சரி, ஓகே. அதான் ரெண்டு பேருமே வின்ல தான் வராங்க. ம் எனக்கு வந்து இந்த வாட்டி கேகேஆர் தான் வின் பண்ண தோணுது. ஏன்னா அவங்க ஃபார்முலா பிடிச்சிட்டாங்க. ஐம் நாட் ஷோர், கேகேஆர் கேம் வந்து கொஞ்சம் மறந்துருச்சு பார்த்து ரெஃபர் பண்றதுலாம். கேகேஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர்ல இந்த ரிங்கு சிங் அதெல்லாம் கொஞ்சம் வீக் அது மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் தான் இருக்கு. இல்ல கேகேஆர் தோத்துட்டாங்க, கரெக்ட், நீங்க சொன்னதா கரெக்ட். அந்த கேகேஆர் எம்ஐ தோத்துட்டாங்க மேட்ச் தானே இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க விளாண்டு ஒரு லாங் எல்எஸ்சி கேப் மட்டும் ஆமா அப்புறம் ஆமா, அதுல எல்எஸ்ஜி வின். அதனாலதான். ஸோ இந்த வாட்டி அவங்க கண்டிப்பா கம்பேக் கொடுத்து தான் வருவாங்க. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் ஆடுறாங்க. டே கேம்ன்றனால கேகேஆர்ல டே கேம் ரொம்ப நாள் ஆச்சு நானும் பார்த்து. எப்படி இருக்கும்னே தெரியல. ப்ராப்ளி ஈவனா தான் இருக்கும், டியூ ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. நல்ல ரன் பீஸ் தான், ஒரு 200 210 அடிப்பானுங்க. எல்எஸ்சியில வந்து வழக்கம் போல அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் இங்க எடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பேஸ் பவுலர்ஸ் ஆகணும், ஷாருல் தக்கர்லாம் வந்து போடுறப்போ ஏதாவது ஒரு பால் மாட்டுமே தவிர மற்றபடி பிரிச்சிருவானுங்க. ஆல்ரெடி வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ளி கேகேஆருக்கு பயங்கரமான எட்ஜ். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேட்டிங் வந்து கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பவுலிங் பாக்குறப்போ இங்க பேட்டிங் கொஞ்சம் டாமினண்டா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் அங்க பவுலிங்கே வந்து சுனில் வருண் சக்கரவர்த்தி இப்படி ஓட்டிடுவாங்க. பூரான விக்கெட் எடுக்க வருண் சக்கரவர்த்தி வச்சிருப்பாங்க, வச்சிருவாங்க கண்டிப்பா. ஓகே. நிறையனுக்கும் ட்ரிக்ஸ் தெரியும். ஸோ பேட் ஃபார் கேகேஆர். சாரி நான் கேகேஆர் டேஸ் தானே வந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்கல்ல 2 நாளைக்கு முன்னாடி, நான் மறந்துட்டேன். ஓ ஓகே, சாரி சாரி. வெங்கடேஷ் ஐயரோட நம்ம கண்டிப்பா பெஸ்டிங் நாக் இருக்கும்ல, வெங்கடேஷ் மறந்துட்டேன். கரெக்ட் 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 அதை கரெக்ட் மறந்துட்டேன். கரெக்ட் கரெக்ட். சார், ஓகே. நான் பழைய சவுந்தர், மும்பை கேமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். உன்னோட தாட் சொல்லு. யாரு எல்எஸ்சியோட எதுவும் சான்சஸ் இருக்கா எல்எஸ்சி கம்பேக் கொடுக்குறதுக்கு? எனக்கு பர்சனலா எல்எஸ்டி தான் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா ம் பேண்ட் என் தலைவன் அடிக்கணும். ஏன்னா ரொம்ப யாரு? நாளா அந்த 20 டோட்டல் ரன்ஸ் 27 பண்ட் தாண்டாம இருக்காப்ல 27 ஸ்கோருக்கு. ஓகே. தலைவன் பண்ட் பண்ட் மொத்தமா அடிப்பான். 100 அடிச்சு ம் மொத்தமா பந்தனோட 100 நாக்கை அடிச்சு எதிர்பார்க்கிறேன் கழிச்சிருவான்னு நாளைக்கு. என்ன ப்ரோ? ஓகே. ஓகே. ம். 27 கோடிக்கு வட்டி முதலமா வாங்காம கோயின்கா போக மாட்டாரு. அடிச்சுட்டு தான் போற, இல்ல வீட்டுக்கு போட மாட்டேன்னு சொல்லலாம். அது போக இன்னும் ஒரு லார்ட் ஒருத்தர் இருக்கிறாப்ல, பவுலர் வித் கோல்டன். அவர் வந்து ஏதாச்சும் இது பண்ணி கொடுப்பாப்ல. கண்டிப்பா எல்எஸ்டி ஜெயிக்கலாம். பவுலிங் கொஞ்சம் LSG ஓகேவா தான் இருக்கு. மேபி டெத்து வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பவர் பிளேல போடுறதுக்கு ஓகேடா. ஏன்னா ஆவேஷ் கான் ஒரு ஓவர் அப்படி போட்டுருவான். கேகேஆரும் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சனாலதான் இப்ப இதா இருப்பானுங்க. ஆகாஷ் தீப் அதுக்கு இருக்கான். ஸ்பின்னுக்கு திக்வேஷ் இல்ல. இருக்கான், ரவி பிஷ்ணா இருக்கான். ஓகே தான். கரெக்ட். ஓகே. ஈடன் கார்டன் நடக்கிறதுனாலதான் மாப்பிள. அது ஆல்ரெடி ஒரு பாட்டா, அது இல்லாம அந்த பிராக்டிஸ் பிச்சஸ், இந்த பவுலிங் அட்டாக்ல கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தபடி ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே இப்படிதான் இருக்காங்க. எல்ஐசியும் ஒரு பல்ச புடிச்சிட்டானுங்க. இப்ப சவுந்தர் சொன்ன மாதிரி பண்ட் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா டீம் பயங்கரமாயிடும். அவன் தான் இன்னும் 1,77,000 இன்னும் தாண்டாம இருக்கான். 27 ரன்னாவது அடிடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி கோவிந்த்கா வந்துடுறா, நீ அடிக்காம வயல வரவே கூடாது அப்படின்ற மாதிரி பவுண்டரிலேயே நிப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால என்ன கேட்டா கண்டிப்பா இந்த கம்பேக். எல்எஸ்ஜி கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கு என்ன கேட்டா. ஈவன் நிறைய இன்ஜூரிஸ் அப்படின்னு வந்தாலுமே மிட்ச் மார்ஷ் சரித்திரத்துல அடிச்சதே கிடையாது இது வரைக்கும். ஆனா இங்க ஒரு டேபிள் ஆரஞ்சு கேப்ல இருக்கான். அவன் என்ன எதிர்பார்க்கறோம், போய் அடி 25 பால் 50 ரன், 30 பால் 60 ரன், எல்லா மேட்ச்லயும் அவனுக்கு சாலிடா அடிச்சு கொடுத்துட்றான். அவன் வர்றதே நான் வந்து ஒரு பவர் பிளேயர் மட்டும் தான் பிடிப்பேன். ஆனா என்னோட ஸ்கோர் வந்து 50 இருக்கணும் அப்படி மாதிரி அடிக்கலாம். சூப்பரா வரலாம். ஆமா அவன் பவருக்கு அதான் 38 தானாலே போதும். அதான் அவன் அழகா கிளியர் பண்ணிடுறான். ஷார்பல் போட்டா அந்த 6 வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பிளேயர், அந்த ஒரு எலிகன்ட் 6 ஒரு 6 அடி 5 அடிங்களும் இருக்கான். நல்ல வெயிட்டு போட்டு நல்லா இது பண்றான். ஈவன் பவுலிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா இஸ் a வெரி வேல்யூபிள் அசெட். பட் அகைன் இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஜுரி இருக்கு. கன்சர்ன்ஸ் வரும், பவுலிங் போட ஆமா மாட்டாங்க. அதனால இதுவே ஓகே தான். ஸோ ஓகே, நம்ம இப்போ இதுக்கு போயிடலாம். யார் வின் ப்ராபபிலிட்டி போயிடலாம். யார் ஜெயிப்பா? மேடி, சாரி சவுந்தர், நான் உங்ககிட்ட இருந்து கேட்குறேன். எல்எஸ்ஜி தான் சொல்லிட்டேன். எத்தனை பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் 100? எல்எஸ்சி 70. 70. ஓ 70. கிறிஷ், எல்லாம் கிறிஸ்டின் விழுதுகள். நம்ம கெட்னாவோட விழுதுகள். அப்படியே அவன் இல்லாத வரைக்கும் அதே ஃபீல் பண்ணிக்கிறான். 70-30 ஒன்லி ஃபார் பண்டன். ரிஷப் பந்த். பந்தனோட ரிசப்ஷன். ரிஷப் பண்டா ஓகே. 27 கோடி வட்டி முசலமா இந்த கேம்ல அடிக்க போறான்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொல்றான்.
சரி மேடி உன்னோட சொல்றான். கேகேஆர் பர்சன்டேஜ். எனக்கு வந்து 55-45டா. எனக்கு ரிங்கு சிங் மேல பயங்கர கன்சர்னா இருக்கு. அவனுக்கு வந்து அந்த பியர் பிரஷர் மேல இருக்கும்னு தோணுது. அவன் அந்த பிரைஸ் டேக் அதுக்கு முன்னாடி ஒரு 50 லட்சம் இருந்தப்பயே பயங்கரமா ஆடிட்டு இருந்தான். அந்த பிரைஸ் டேக் வந்ததுக்கு அப்புறமா அந்த இந்தியன் டீம்ல ஒரு சர்டன் ஆப்ஷன்ஸா இல்லைன்றதுக்கு அப்புறமா ரிங்கு சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. ஸோ அவன் அடிக்கணும்ன்றது ஒரு தாட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்கட்டாவுக்கு ஆகட்டும், இந்தியன் டீமுக்கு ஆகட்டும். அவன மாதிரி ஒரு ஃபினிஷர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அவன் கொஞ்சம் அடிச்சா பெட்டரா இருக்கும். ரசல்லாம் படுத்து பல வருஷம் ஆச்சு, எப்ப எழுந்துச்சு பண்ணே தெரியல. எனக்கு ஞாபகமே இல்லடா. கடைசியா 2019 அந்த இந்தியாலே 21 நினைக்கிறேன், இந்தியாவிலே தனித்தனியா பிரிச்சு அந்த ஆடினாங்க பத்தியா? கொரோனாவுல அடிச்சானுங்களா, ஆஹ் அவனும் கம்மிங் அந்த அடிச்சிருப்பான். சாம் கரன் விக்கெட் எடுப்பானே ஒரு இதுல. ம். அந்த கேம் தான் எனக்கு கடைசியா டாப் ஓவர் மாதிரி ஞாபகம் வருது. மத்தபடி அவன் பவுலிங் போட்டா கால் எடுத்துக்கிறான். போன இல்ல அவங்களுக்கு போன ரசல் ஐபிஎல்லாம் ஆடினா அதான் ஒரு 8 பால் 20, 7 பால் 18 அந்த அந்த மாதிரி பழைய 2 ரசலை 6 4 பார்க்கவே இல்லை. அவுட். ரசலுக்குன்னு இருக்கிற பவர் வந்து காட்டவே இல்லை இது வரைக்கும். ரொம்ப ம். நாள் ஆச்சு. அந்த கடைசியா அந்த கொரோனா நம்ம பீரியட்ல ரோமன் போல் விளையாண்டு. பேக்கப் வச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இல்ல. ரசல் ஆடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. பார்ப்போம். ம். இல்ல, கேகேஆர் வந்து 55 ரசல் வந்து ஒரு 2 விக்கெட் 45 எடுக்கிறாங்க, ஆகுச்சு. அதனால நினைக்கிறேன். அதான் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். சரி ரசல் விட ஓகே. மாட்டாங்க அவங்க என்னோட கண்டிப்பா. ப்ரெடிக்ஷனும் நானும் ஐம் கோயிங் வித் எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் பேட்டிங் ரொம்ப டீம் பவராக கம்பேர். தெரியுது. ரிஷப் பந்த்லாம் இல்லை, மிச் மார்ஷ், நிக்கி பி, அப்புறம் நிக்கிபி கூட 50% நிக்கிபி தான். ஆமாம் கூட நம்மளோட நம்ம எதிர்நீச்சல் நாடகத்தோட கரிகாலன் மாதிரி ஈடன் மார்க்கரம், நானும் வரேன் எல்லாத்துக்கும் நானும் வரேன் கூடவே வந்துக்கிட்டு நாடகம் பார்க்குறவங்களுக்கு பவர் தெரியும். பிளேக்கு அப்புறம் தான் அடிக்க ஸ்ட்ரைக்கே கொடுக்குறீங்க அவனுக்கு. அந்த மாதிரி அவன் வந்து சும்மா கூட வந்து நானும் ரவுடி தாங்கிற மாதிரி கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். அதான் ஓகே, சப்போர்ட்டிங் வேற ரோல் ஒரு ஆப்ஷன்ஸும் 50 இல்லடா அடிச்சான். அவங்களுக்கு. வேற ஃபாரின் பேட்டர்ஸ் கூட எடுக்கல. ஆமாம் ஆமாம். இந்தியன் பேட்டர்ஸ் யார் ஆடுவாங்க? இல்லை ஒரு 50 அடிச்சான் அந்த போன மேட்ச். ஓகே தான், அந்த இது ரோலுக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாலே போதும். மிச்ச மேட்ச் அடிச்சிட்டு இருக்கான், நீ சப்போர்ட் பண்ணாலே அவன் போதுமே. பவுலிங் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம். அவ்வளோதான். இங்க யூஸ் அதனால பண்ண முடியாது, எனக்கு கஷ்டம். எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பேட்டிங் ஃபயர் பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக நிறைய மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க எல்எஸ்ஜி. அதனால நான் எல்எஸ்ஜி போகிறேன். 52-48 எல்எஸ்ஜிக்கு. ஸோ அடுத்து இம்பாக்ட் இது சாரி ஃபேண்டசி போயிடலாம். சவுந்தர் நான் அவன்கிட்ட இருந்து கேட்குறேன்டா. ஃபேண்டசி அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் எப்படின்னா ஒரு டீம் வந்து நீ 2 பேர் எடுக்கணும். நீ சொல்ல 2 பிளேயர் வந்து மினிமம் கேரண்டியாக இருக்கணும். பாயிண்ட்ஸ் ஃபேண்டசிக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ சுனில் நாராயண் அந்த மாதிரி போத் வித் பேட் அண்ட் பால் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மினிமம் கேரண்டி அந்த எல்எஸ்ஜினா மாதிரி. ம் எல்எஸ்ஜினா நிக்கோலஸ் புரன் தான். சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர். சர்தார் தக்கூர். என் தலைமை நான் நம்புறேன், நான் ரொம்ப சரி நம்புறேன் அப்படின்ற மாதிரி. ஓகே. கேகேஆர்ல வெங்கடேஷ் ஐயர். ம் பவுலிங்கு பவுலிங்லையா, பவுலிங்ல எவன் யாருமே இல்லையே. பவுலிங் பவுலிங் அருண் சக்கரவர்த்தி. ஓகே மேடி நீ சொல்லு. எனக்கு வந்து கேகேஆர்ல வந்து நான் யாரை பேக் பண்ணேன்னா குவிண்டன் டிகாக் கண்டிப்பா வந்து அடிப்பான். அந்த பக்கம் இருக்க பவுலர்ஸ் கொஞ்சம் வல்னரபிள் இருந்த அளவுக்கு கேகேஆர் சார்துல் தாக்கர் தப்பிச்சிட்டா. இன்கேஸ் மேஜிக் பண்ணி விக்கெட் எடுத்தா மட்டும்தான் உண்டு. குவிண்டன் டிகாக் இதுல. அதுக்கப்புறம் வந்து இவன் நான் பவுலிங்ல வந்து இவன் போறேன். வேற யாரா இருக்கா? சுனில் நரேன் போறேன். ஓகே கொஞ்சம் அந்த நெக்லஸ் போற விக்கெட் எடுக்க சார்ஜஸ் இருக்கு. இந்த எல்எஸ்சியில வந்து அல் கோ ஃபார் மிச்சல் மார்ஷ். அதுக்கப்புறம் டிஜி வினேஷ் அந்த ஃபங்க் வச்சு ஃபைன் வாங்கினானே, அவன் வந்து திக்வேஷ். கொஞ்சம் நல்லா போடுறான். திக்வேஷ் திக்வேஷ் சூப்பரா அவன் போட்டுட்டு நல்லா இருக்கான். போடுறான். நல்லா போடுறான். அந்த இடுப்பு லென்த்துக்கு போடுறான். ஸோ மிடில் ஓவர்ஸ் நான் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கேகேஆர் பசங்க. எஸ்பெஷலி ரகுவன்ஷி மாதிரி பிளேயரு, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்க போய் அவுட் ஆகணும். அந்த லென்த் நல்லா போடுறான். பிஷ்னாயோட அவன் கொஞ்சம் நல்லா போடுறான்டா. பிளேயர் வாட்ச். அதான் இப்போ ரஷீத் கானை எப்படி ஷாய் கிஷோர் ஓவர் டேக் பண்ணானோ அந்த மாதிரி இப்போ பிஷ்னாயோட நல்லா லீடிங் போடுறான். ஸ்பின்னர் திக்வேஷ். ஏன்னா திக்வேஷ் நீ பவர் செமையா பிளேலையும் யூஸ் போடுறான். பண்ணுறாங்க, அவனை மிடில்லையும் யூஸ் பண்ணுறாங்க, டெத்லையும் வேற ஒரு ஓவர் போட்டிருக்கான், சூப்பராக போட்டுருக்கான். எனக்கு அவனை பாக்குறப்ப அந்த இம்ரான் டாக்கிரோட லைட்டா கிளிம்சஸ் தெரியுது. அதே அப்படி இந்த மாதிரிதான் மாதிரி ஓடி ஷேக்கியா வந்து போடுவான். அந்த மாதிரி போடுவான். நல்லா அந்த கூகுளே ரீட் பண்ண முடியாது அந்த மாதிரி நீ போட்டு வந்தா. கையை மறைச்சு வச்சுட்டு வருவான், கம்பேர் பண்ணல. இப்படி வச்சுட்டு வரான் பால ஹேண்டை வச்சுட்டு அதுதான் அந்த ரீட் பண்ண முடியாது போறோம். 2 earn to compare, பட் நல்லா போடுறான். டீசென்டான ஒரு ஃபைண்ட் அவங்களுக்கு. சூப்பர். ஸோ என்னோட இது வந்து நான் அஜின்கியா ரஹானே ஓப்பனிங்கில் இருக்கான். கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்துடுவான். பவர் பிளேயில் அவனுக்கு ஏற்ற இது தூக்கி தள்ளினோம்னா கொஞ்சம் ரன் வரும். அண்ட் பவுலிங்கில் வந்து ஹர்ஷித் ராணா. ஸோ ஒரு மாதிரி ஸ்லோ டெலிவரிஸ்லாம் போட்டு விக்கெட்டுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் எல்எஸ்ஜி. ஆமாம் எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ட்டை விட்டுட்டீங்க. பண்ட்டை நான் எடுக்கிறேன். சவுந்தர் தலைவன் நீங்கள் கடைசி பண்ட்டவே எடுக்கலை. ஸோ பண்ட் இருந்தீங்க அடிப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பவுலிங்கில் வந்து ஆகாஷ் தீப்.
ஸோ ஆகாஷ்தீப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விக்கெட் விழுவும். ஸோ அதனால் ஆகாஷ்தீப் அண்ட் ஆல்சோ ஈவன் மணிமாறன் சித்தார்த்தை கூட அவங்க எப்படியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவனுமே ஒரு மாதிரி நல்ல இன்டெலிஜென்ட்டான பவுலர். சாய் கிஷோர் மாதிரி இங்க நல்லா கஷ்டம்டா உங்களுக்கு. ஹோல்ட் பண்ணி போடுற பவுலர் இல்லைடா. நான் எப்படியாவது ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க. அதான் ஏதாவது ஆல்டர்னேட்டா இல்லை பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் கண்டிஷனோ ஏதாவது மாற்றி கொஞ்சம் டாக்டிக்கலாக யூஸ் பண்ணலாமா அப்படின்ற எங்கால ஐடியா தான். ஆவேஷ்கார மறந்துட்டீங்க எல்லாரும். ஆமாம் வயஸ்கான்லாம் இருக்கட்டும். பட் ஆகாஷ்தீப் வந்து பவர் பிளேல கொஞ்சம் ஸ்விங் பண்ணுறான். லாஸ்ட் டைம் சூப்பராக போட்டான். அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லா போட்டான். அதனால் ஆகாஷ்தீப் வேறு ஆப்ஷன் பெருசாக இல்லை. இதுதான் நம்மளோடது. சரி ஓகே. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாமே பேசிட்டோம். நல்ல ஒரு மேட்சோட ப்ரிவ்யூ அண்ட் ஒரு ரிவ்யூவும் வர பார்த்தோம். ஸோ நாளைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் பிபிகேஎஸ் அந்த மேட்சோட ப்ரிவ்யூ இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் அந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் தூங்குங்க. மும்பை ஃபேன்ஸ் மனம் தளராமல் நல்லா கிட்ட வந்து தோத்துருக்குமேன்னு சொல்லிட்டு ஆறுதலாக தூங்குங்க. அடுத்த நாங்க வரோம் மேட்ச் நாளைக்கு கம்பெனிக்கு, சிஎஸ்கே பேன் கவலைப்படாதீங்க. பயத்தோட தூங்குங்க. ரெடியாக ஆமா இருக்கும். சிஎஸ்கே ஆமா. ஃபேன்ஸ் வந்து நாளை நமதே அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தூங்குவோம். காலையில் எவன் இறங்க போகிறான் எனக்கு தெரியாது. புதுசாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். மும்பை ஃபேன்ஸ் வந்து நீங்க போங்க, பின்னாடியே நாங்க வரோம் அப்படின்னு கபாலி படத்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான். பயப்படாதீங்க, நாங்க வரோம்னு சொல்லிட்டு இருப்போம். பார்ப்போம் நாளைக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட். அட்டகாசமான புதிய பிளேயர் தீபக் கூடா அப்படின்னு உங்களுக்காக இதோ அப்படி தீபக் கூடா வருவாரு. அதுக்கு ரிவ்யூல பேசுவோம். அதை அது நாளைக்கு ப்ரிவியூவில் கிட்னா பேசலாம். will be back. ஆமாம் கிட்னா வருவான். நீங்கள் கிட்னா போட்டு பேசுகிறதா இருந்தால் கமெண்ட்ஸில் பேசுங்க. கிட்னா வந்து கமெண்ட்ஸில் மட்டும் ரிப்ளை பண்ணுவார். நீங்கள் கமெண்ட்ஸில் பேசுங்க கிட்னா ஏதாவது ஆமா பேசுகிறதா. நன்றி மக்களே, தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ இன்னும் சார். ஒரு 1 ஹவரில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு 1 மணிக்கெலாம் அது இருக்கும். நீங்கள் மேபி காலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் நைட். தேங்க்யூ. குட் நைட்.